எங்களின் அன்பு அம்மாவிற்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். பெருவெள்ள சேதத்திலிருந்து தமிழகத்தை விரைவாக மீட்டெடுத்த எங்களின் அன்பு அம்மா அவர்களுக்கு திருச்சி சுகுமாரின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். When we have a disaster in our life, that is a point where we can distinguish between good and evil, and also there is enough room for learn a new lesson. இந்த வெள்ள பேரிடரும் நமக்கு நன்மை தீமைகளையும் சரியானவர்கள் தவறானவர்களை தெரிந்து கொள்ள ஏதுவாகவும் இருந்தது. உதாரணத்திற்கு, வெள்ள பேரிடரின் போது பல ஊடகங்கள் நடுநிலையாக நடந்து கொண்டாலும் இத்தனை ஆண்டுகளாய் எங்களால் பாரம்பரிய பத்திரிகை என நம்பப்பட்ட சில ஊடகங்களின் மற்றொரு முகத்தை எங்களால் காண முடிந்தது. வெள்ள பேரழிவு என்பது இயற்கை சீற்றம் என்பதை மறந்து பேரழிவிற்கு காரணம் ஆளுங்கட்சியினரின் கவனக்குறைவு மட்டுமே என்ற பொய்யான தோற்றத்தை மக்கள் முன் எடுத்து வைப்பதிலேயே அவர்கள் ஆர்வம் காட்டினர். இன்று ஏரிகளும் குளங்களும் மூடப்பட்டு அங்கெல்லாம் கட்டடம் எழுப்புவதற்கான அனுமதியை ஆளுங்கட்சியினர்தான் வழங்கினர் என்று பொய்யுரைத்தனர். எங்களுக்கு உண்மை தெரியும் அம்மா. தங்களின் தற்போதைய பொற்கால ஆட்சியில்தான் ரியல் எஸ்டேட்டின் அசுர வளர்ச்சி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியின் போதுதான் விளைநிலங்களில் எல்லாம் வீடு கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது. ஏரி குளங்கள் எல்லாம் ஐடி கம்பெனிகளாக உருவெடுத்தது. செல்வந்தர்கள் மென்மேலும் செல்வந்தர்களானார்கள். சாமானியர்களின் வீடு கட்டும் கனவை எட்டாக்கனியாக்கினர். ஒருவேளை கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்திருந்தால் இந்நேரம் முழு தமிழகத்தையும் அவர்களே பங்கீடு செய்திருப்பார்கள். சென்னையோ மென்மேலும் மீள முடியா பெரும் சேதத்தை அடைந்திருக்கும். கடலூரோ காணாமல் போயிருக்கும். அவ்வளவு ஏன், நான் இங்கு வாழும் திருச்சியில் திமுக முன்னாள் அமைச்சர் வாழும் தில்லை நகர் நேரு நகராகவே மாறியிருக்கும். வெள்ளத்துயரின் போது நம்மோடு சேர்ந்து பல ஆயிரம் தன்னார்வ இளைஞர்கள் முழு முனைப்புடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கூட சில அரசியல் கட்சியினர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற நப்பாசையில் ஆளுங்கட்சியினருக்கு எதிராக அவதூறு பரப்பி இதை அரசியலாக்க பார்த்தனர். மேலும் சில ஊடகங்கள் அரசை விமர்சிப்பதையே முழு நேர வேலையாக கொண்டு செயல்பட்டார்கள். எந்த ஒரு ஆய்விலும் அதற்கான முடிவில்தான் ஆய்வறிக்கையை வெளியிட முடியும். ஆனால் சில ஊடகங்களோ வெள்ள சேதத்தை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர்களிடமும் மாநகர மன்ற தலைவரிடமும் ஆய்வறிக்கையை கேட்டார்கள். ஆய்வறிக்கையை தராமல் பயந்து ஓடுகின்றனர் என்பது போல சித்தரிக்க முற்பட்டனர். அவ்வாறு செய்த ஊடகங்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆய்வு செய்ய வந்த அமைச்சரிடமும் மேயரிடமும் வெள்ளத்திற்கான காரணங்களை கேட்டீர்களே, உங்களுக்கே தெரியும் இது 100 வருட வரலாறு காணாத மழை என்றும் ஆய்வின் முடிவில் மட்டுமே அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் என்றும். அத்தகைய முன்புத்தி கூர்மை உடையவர்கள் நீங்களெனில் ஆய்விற்காக வந்தவர்களிடம் நீங்களே வெள்ளத்திற்கான காரணங்களையும் அதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுவிட்டு ஆய்வு நடத்துபவர்களை சீண்டி பார்த்து அதன் மூலம் மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தி தங்களின் டிஆர்பியை உயர்த்தி கொள்ள நினைத்த உங்களின் நடவடிக்கை என்னவென்று சொல்வது? உங்களுக்குத்தான் நடிகர் சங்க தேர்தலும் பீப்பாடலும் இருக்கிறதே, பிறகு ஏன் பேரிடர் சமயத்தில் மக்களின் உணர்வுகளோடு விளையாடுகிறீர்கள்? மேலும் தற்போது சில ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்கள் மத்தியில் தங்கள் சொந்த கருத்து திணிப்பை செய்கிறார்கள். கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நேரத்தின் போது தேவைக்கேற்ப கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் என்று தாங்கள் கூறிய வார்த்தையை ஏதோ தேர்தல் பயத்தில் கூறியது போல சித்தரித்தார்கள். அந்த ஊடகங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தேர்தலின் போது அம்மாவின் ஆதரவை தேடி வரும் சகோதரத்துவ கட்சிகளை அம்மா ஒருபோதும் ஒதுக்கி உதாசீனப்படுத்த மாட்டார். அவர்களின் தேவையும் பூர்த்தியாகும் பட்சத்தில் அவர்களை அரவணைத்து செல்வதை பற்றி தான் அம்மா அவ்வாறு கூறினார் என்று அதிமுக தொண்டர்களாகிய நாங்கள் பொருள் கொள்கிறோம். அம்மா, அதிமுகவிற்கு இனி தோல்வியே இல்லை. நீங்கள் சொன்னதுதான் எத்தனை சத்திய வார்த்தை அம்மா. இன்று அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஒன்றாக திரண்டு நின்றாலும் அதிமுகவை வெல்ல முடியாது அம்மா. இதை நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை அம்மா. உங்களுக்கு போட்டி என்று நம்பும் சிலரின் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஒரு சாமானியனான எனக்கு வேடிக்கையாக இருக்கிறதம்மா. உதாரணத்திற்கு 16 ஜூலை 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய பொழுது 1991ஆம் வருடம்தான் தங்களது சட்டமன்ற தேர்தலின் இலக்கு என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த இலக்கை படிப்படியாக 1996, 2001, 2006, 2011, தற்பொழுது 2016 என்று முன்னேற்றி சென்றார்கள்.
2016 தோல்விக்கு பிறகு 2021 தான் தங்களது இலக்கு என்று முன்னேற்றி செல்வார்கள். இப்படி வருடத்தை மாற்றுவதைத்தான் மாற்றம், முன்னேற்றம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்களை நம்பியிருக்கும் கட்சியின் தொண்டர்களுக்கோ வழக்கம் போல் ஏமாற்றம்தான். அடுத்து 14 செப்டம்பர் 2005 கட்சி ஆரம்பித்த திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்திலேயே 2006 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 233 தொகுதிகளில் தோல்வி பெற்று ஒரே ஒரு இடத்தை கைப்பற்றினார். அடுத்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் 41 தொகுதிகளை தந்து அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினீர்கள். எதிர்பாராத திடீர் சந்தோஷம் காரணமாக அன்று மனநிலை பிளன்றவர் இன்று வரை அதிலிருந்து மீளாமல் இருக்கிறார். அம்மா தன் தொண்டர்களை அடித்துவிட்டு அதற்காக வருத்தம் தெரிவிக்காமல், என் தொண்டர்கள் நான் அப்படித்தான் அடிப்பேன் என்று கூறும் திரு விஜயகாந்தை ஒருவேளை நாங்கள் உயர் பதவியில் அமர்த்தினால் சாலைகளில் நடக்கும் பொதுமக்களை செங்கல் சைக்கோ போல அடித்துவிட்டு என் மக்கள் நான் அப்படித்தான் அடிப்பேன் என்று சொன்னால் வியப்பேதும் இல்லையம்மா. மேலும் மூல நோயின் உக்கிரத்தினால் மைக்கை பிடித்தவுடன் தொண்டை கிளிய கத்தி தமிழகத்தில் தான் ஒருவன் மட்டுமே தமிழன் என்று நினைத்து கொண்டிருக்கும் சைமன் உட்பட வேறு எந்த கட்சியாலும் அதிமுகவிற்கு எதிராக நிற்க முடியாதம்மா. அனைத்து கட்சியை பற்றி பேசிவிட்டு திமுகவை பற்றி சொல்லவில்லை. காரணம், சொல்வதற்கு ஒன்றுமில்லை அம்மா. மறுமுறை நாங்கள் ஏமாற மாட்டோம், தமிழகத்தை கூறு போட்டு விற்க விட மாட்டோம் என்று மட்டும் ஊழல் தந்தை திரு கலைஞர் ஐயா அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு பவனி வரும் நகைச்சுவை நடிகர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். திமுக என்றொரு கட்சி இருந்தது என்பதனை இனிவரும் சந்ததியினர் வரலாற்றில் மட்டுமே படித்து தெரிந்து கொள்வர். அம்மா, இந்த இயற்கை பேரிடரின் போது உங்களுடைய வாட்ஸ்அப் குரல் பதிவு எங்களுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது அம்மா. நல்ல வேளையாக நீங்கள் எந்த ஊடகத்திற்கும் நேரடி பேட்டி அளிக்கவில்லை. இன்று தமிழகத்தில் நிலவி வரும் பரபரப்பான சூழலில் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அதிலிருந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து அவதூறு பேசி அரசியலாக்க ஒரு பெருங்கூட்டமே காத்திருக்கிறதம்மா. நீங்கள் எப்போதும் கடைபிடிக்கும் பொறுமையையும் அமைதியையும் அந்த தருணத்திலும் கடைபிடித்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. தங்களின் வாட்ஸ்அப் குரலோடு எங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் ஆறுதலும் சேர்ந்தே வந்து விட்டதம்மா. இறுதியாக உங்களிடம் முத்தான 3 கோரிக்கைகள் மட்டும் வைக்கிறேன் அம்மா. முதல் கோரிக்கை, தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக வெளியிடப்படும் விளம்பரம் மற்றும் செய்திகளின் வீரியம் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதற்கு ஏதுவானதாக அமையவில்லை அம்மா. முகப்புத்தகத்தில் உள்ள பல அதிமுக தன்னார்வலர்கள் வெளியிடும் விளம்பரங்களும் செய்திகளும் அதைவிட வீரியம் கொண்டதாக உள்ளது. உதாரணத்திற்கு கிஷோர் கே சுவாமி, நம்பிக்கை ராஜ், சதீஷ், நடிகர் விஜய் கார்த்திக், ஷர்மிளா நாகராஜன், ஆர்த்தி, பாலச்சந்தர் மற்றும் ஏராளமானவர்களை குறிப்பிடலாம். இவர்களை போன்றோரை ஒருங்கிணைத்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான பக்கத்தை முகநூலில் வலிமை பெற செய்வதோடு தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் செயல்பாடுகளையும் வலிமைப்படுத்த வேண்டுமம்மா. இரண்டாவது கோரிக்கை, ஒவ்வொரு பேரிடரின் போதும் துடிப்புமிக்க இளைஞர்கள் களப்பணியாற்றுவதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. எனவே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 40% இளைஞர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளியுங்கள் அம்மா. மூன்றாவது கோரிக்கை, தயவுசெய்து தங்கள் உடல்நிலையை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி தமிழக மக்களை தவிர வேறு யாரும் இல்லையோ அதுபோல் எங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை நீங்கள்தான் அம்மா. உங்களை போன்ற நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு சிறந்த தலைவியை வேறெங்கும் எப்போதும் காண முடியாது அம்மா. நீங்கள் நீடூழி வாழ இந்த தமிழர் திருநாளில் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அம்மா. இது தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எண்ணமும் வெளிப்பாடும். நன்றியுடன் திருச்சியிலிருந்து சுகுமார்.